ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி கேரளாவில் இருக்க அலப்பி போட் ஹவுஸ் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 12 o'clock போல் அலப்பி போட் ஹவுஸ் பிக்கப் பாயிண்ட்க்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஒவ்வொரு போட் ஹவுஸ்க்குமே ஒவ்வொரு பிக்கப் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணணும். எங்கள் போட் வந்து ஒரு 5 to 10 minutesலேயே நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டே பண்ண தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். அதனால தான் என்னவோ போட் ஹவுஸுன்னு பேர் வச்சுருக்காங்க போல். இதுதான் லிவ் இன் ப்ளஸ் டைனிங் ஏரியா. இங்கே தான் நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணுவாங்க. 3 bedrooms நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். மினிமம் 1 to மேக்ஸிமம் 14 to 15 bedrooms இருக்குது. நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். போட்டோட பேக் சைட் பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும். அங்கே தான் நமக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணி கொடுப்பாங்க. பெட்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். வாஷ் பேஷன், டாய்லெட், பெட்ஸ், ஏசின்னு எல்லாமே இருக்கும். நமக்கு வந்து போட்டில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம வீட்டில் ரூமில் எப்படி இருக்கோமோ அந்த ஃபீல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை, ரைஸு, அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷு, பனானா. கேரளாவில் பனானா இல்லாமல் எப்படி. அதுக்கப்புறம் பிக்கல், சால்ட்டு, கர்டு, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எங்களால் சாப்பிடவே முடியல, அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் போன போட் பார்த்திங்கன்னா டூலக்ஸ் கேட்டகரி. இதில் வந்து நைட்டு 9 to நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock வரைக்கும் ஏசி போட்டிருப்பாங்க. கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாங் ப்ளே பண்ணோன்னே வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்தது அவங்க வைப் பண்ணுறது பார்த்து. ஆலப்பியில் பார்த்திங்கன்னா thousandsக்கு மேலே போட்ஸ் இருக்குது. எல்லா கேட்டகரிலையுமே போட்ஸ் அவைலபிளாக இருக்கும். லைக் நார்மல் டு லக்ஸுரி. நமக்கு ஏற்றதை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலரில் ஒரு போட் க்ராஸ் ஆகுதுல்ல, இதுதான் ஸ்பீட் போட்டு. இது வந்து அவங்களே வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் யூ கேன் கோ. பெர் பர்சன் ஹீ சார்ஜ் 300 rupees. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. செம்ம த்ரில் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். ஈவினிங் 4 o'clock இருக்கும். ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் வாங்க ஒரு ஷாப்பில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் மீட்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் அண்ட் லைவ் கிராப்ஸ் எல்லாமே இருந்தது. நமக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டில் கொடுத்தோம்னா நமக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஹெவி, ஸோ வி டிடன்ட் பை எனிதிங். தாராக்குட்டி இளநீ வேணும்னு கேட்டால், ஸோ அவளுக்கு மட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருந்தது. நல்ல டாலாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டில் ஏறினோன்னே, இது வந்து ஈவினிங் டைம்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். செம்ம ஜாலி ஃபன்னாக இருந்துச்சு. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சிக்கன், தால் அண்ட் வெண்டிக்காய் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து வெஜ்ஜுனால நாங்கள் வந்து அன்றைக்கி சிக்கன் சாப்பிடல. ஏர்லி மார்னிங் 3 o'clock போல் நாங்கள் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. தூக்கமும் வந்துடுச்சு. அதனால் நைட்டு ஒரு 9 o'clock போல் சீக்கிரமாகவே நாங்கள் ரூம் போயிட்டோம் தூங்குறதுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டோம். வெளியே போய் பார்த்தா நல்ல சாரல் மலை, ஃபுல்லாக தண்ணி, நடுவில் போட்டு, செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அது ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். போட் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30க்கு மேலே மூவ் ஆகாது. அது வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங் தான் நாங்கள் இந்த அழகான பிளேஸை பார்த்தோம். பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. இங்கே வீடியோஸ்லாம் எடுத்து நான் யூடியூப்பில் ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி அண்ட் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. டீ, காஃபி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா தே வில் ப்ரிப்பேர் அண்ட் கிவ் யூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூவ் ஆகிறதுக்கு. ப்ரீவியஸே நம்மளை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே ட்ராப் பண்ணிடுவாங்க. போட் ஹவுஸ் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சீசன் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசன் தான். வெதர் வந்து ரொம்ப ப்ளசன்ட் அண்ட் கூலாக இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்களோட போட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் வித் யூ. ட்ராப்பிங் பாயிண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்தது. நிறைய வெரைட்டிஸில் போட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து எங்கே போனாலும் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கலெக்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது. அதனால் நான் போயிட்டு கேரளான்னு இந்த போட் ஹவுஸ் இருக்க மேக்னெட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உமா.